إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நேரகாலத்தோடு நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு சிறந்த சமூகம் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய ஈமானிய வாழ்க்கையிலே எங்களை விட அவர்கள் பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்து மரணித்தார்கள் என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறோம். இதனால்தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் அந்த சமூகத்தை போற்றி சொல்கின்ற சமயத்திலே ஒரு முக்கியமான அம்சத்தை அல்லாஹ் எடுத்து வைக்கிறான். அந்த செய்தி ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை பொருந்தி கொண்டதாகவும் அந்த சமூகம் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டதாகவும் எடுத்து வைக்கின்றான். இதே நேரத்தில் அந்த சமூகத்தின் காணப்படுகின்ற மிக முக்கியமான அம்சத்தையும் அவர்களுடைய கண்ணியத்தையும் பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஷாரிபிலிருந்து சொல்கின்ற போது ஒரு சில செய்திகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்ததை பார்க்கிறோம். அந்த செய்தியிலே மிக முக்கியமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு மறுமை நாள் வரைக்கும் மனித கோடிகள் வாழ்வார்கள். அந்த மனித கோடிகள் வாழுகின்ற நூற்றாண்டிலே மிகவும் சிறந்த மனிதர்கள் யார் என்றால் என்னுடைய காலத்திலே வாழக்கூடிய நபித்தோழர்களாகும். அதற்கு பின்னால் சிறந்தவர்கள் தாபீன்களாகும். அதற்கு பின்னால் சிறந்தவர்கள் தாபீன்களாகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஷாரிபிலிருந்து அந்த சமூகத்துடைய கண்ணியத்தை பறைசாற்றியதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கூர் இஸ்லாமிய சகோதரர்களே, இதே நேரத்திலே நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சினை என்னவென்று சொன்னால், அந்த நபித்தோழர்களை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அந்த நபித்தோழர்களை அல் குர்ஆனையும் சுன்னாவையும் போல நாம் ஒரு அடிப்படை விதியாக வைத்து கொள்ள முடியுமா? அந்த நபித்தோழர்கள் சொல்வதை சாதாரணமான கருத்துக்களாக கணிப்பலா, அல்லது நம்முடைய உலமாக்கள் சொல்லுகின்ற இமாம்கள் சொல்லுகின்ற கருத்தை விட உயர்த்தி வைத்து பார்ப்பதா என்று சொல்கின்ற
ஒரு கருத்து வேறுபாடு சமூக அரங்கிலே நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்தவர்கள் யார்? இவைகளை பற்றி பேசுகின்றவர்கள் யார்? இவைகளை பற்றி அரசுகின்றவர்கள் யார்? சமூக அரங்கிலே போட்டு உடைக்கின்றவர்கள் யார் என்று கேட்டால், யாரெல்லாம் தங்களை ஏகத்துவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் இவ்வாறான பிரச்சனைகளை சமூக அரங்கில் வைத்து பொதுமக்களுக்கு முன்னால் பேசித் திருவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இதனுடைய விளைவை நீங்கள் பார்க்கின்ற போது இந்த சமூகத்துக்கு பின்னால் இருந்து பல சமூகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பலர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகின்றவர்கள், தௌஹீதை பேசுகின்றவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழர்களுடைய சிறப்புக்களை அல் குர்ஆனில் இருந்தும் சுன்னாவிலிருந்தும் சமூகத்துக்கு சமர்ப்பித்தவர்கள் என்பது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியாத வரலாற்று செய்திகளை, நபித்தோழர்களுடைய வரலாறுகளை மிக அழகாக பாடம் கற்பித்தவர்கள்தான் இவர்கள். இன்று இவர்களுடைய நிலையை பார்த்தீர்களா? இவர்கள் யாரை புகழ்ந்து பேசினார்களோ, யாரை ஆதாரமாக எடுத்து நடந்தார்களோ அவர்களை பின்பற்ற முடியுமா முடியாதா? இவர்களை மூலாதாரமாக கொள்வதா இல்லையா? இவர்கள் சொல்லை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று பிரச்சனைப்பட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சூழலை அவர்கள் அதாவது இதை சொல்லிவிட்டு இந்த மார்க்கத்தில் நபித்தோழர்களை பற்றி நாம் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் இது சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. எம்முடைய ஷரியாவில் நாம் இந்த பிரச்சனையை சாதாரணமான ஒரு பிரச்சனையாக கருத முடியாது. ஏன் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஷரியத்தில் எப்படி அல் குர்ஆனை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறதோ, அல் குர்ஆனை ஈமான் கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறதோ, அதை போன்று சுன்னாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கத்தின் விதி இருக்கிறதோ, ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பகுதி இருக்கிறதோ, அதை போன்று அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்பற்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்து இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே நிலைப்படுத்துவதற்காக வேண்டி பாடுபட்ட நபித்தோழர்களை மதிக்க வேண்டும் என்பதையும், இறைவன் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பான அம்சங்களை இந்த சமூகத்தில் ஈமான் கொண்ட சமூகம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த நபித்தோழர்களுக்கு இஸ்லாம் எந்த இடத்தை கொடுத்திருக்கிறதோ அந்த இடத்தில் தான் அந்த நபித்தோழர்களை கொண்டு போய் வைக்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து அந்த நபித்தோழர்களை தூக்கி கீழே வைத்து அவர்களுடைய கண்ணியத்தை கீறி கிழிப்பதை பொறுத்தவரையில் மார்க்கத்திலேயே மிக மோசமான ஒரு அம்சமாக இஸ்லாம் கருதுவதையும், ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்த நபித்தோழர்களை இஸ்லாமிய ஷரியா எந்த வரையறையில் வைத்திருக்கிறதோ அந்த வரையில் வைக்காமல் ஒருவன் நடந்து கொண்டால் அவர்களுக்கு சொர்க்கம் செல்லுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் இல்லாமலாக்குவான் என்று சொல்கின்ற செய்திகளையும் நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா நிசாவிலே அல்லாஹு தஆலா இந்த நபித்தோழர்களை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறான், வமன் யுஷாக்கிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம வஸாஅத் மஸீரா. யார் அல்லாஹுடைய தூதரை நோவினை செய்கிறாரோ, அவர் எப்படி நோவினை செய்கிறார்? மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, அவருக்கு நேர்வழி இதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகு, நேர்வழி குர்ஆனை பின்பற்றுவது மட்டுமல்ல, நேர்வழி உதா என்பது சுன்னாவை பின்பற்றுவது என்பது மட்டுமல்ல, அந்த நேர்வழி நபித்தோழர்களை மதிப்பதிலே இருக்கிறது, அவர்கள் சொல்லை ஏற்றுக்கொள்வதிலே இருக்கிறது,
அவர்களை அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் பின்னால் வைப்பதிலே இருக்கிறது. இவ்வாறு நேர்வழி இந்த வழியில்தான் இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகு வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை முஃமின்கள் என்று யாரை அல்லாஹ் முத்திரை குத்துகிறானோ அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் சென்ற பாதையல்லாத பாதையை அவர் பின்பற்றுகிறார். அவர் பின்பற்றுகிற பாதை எது? நபித்தோழர்கள் சென்ற பாதை அல்ல. அப்படிப்பட்ட பாதையில் அவர்கள் செல்வதாக இருந்தால் நுவல்லிஹி மா தவல்லா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களை நாங்கள் அவர்களுடைய வழியிலேயே விட்டு விடுவோம். விட்டுவிட்டு வனுஸ்லிஹி ஜஹன்னம வஸாஅத் மஸீரா, அவரை நரகத்திலே நுழைத்து விடுவோம், அந்த நரகம் மிகவும் கொடியது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எடுத்து வைப்பதை பார்க்கிறோம். இதை போன்று ஏராளமான வசனங்களை நாங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். இன்னுமோர் வசனத்தில் சூரா தௌபா 117வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், கத்தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரீன வல் அன்சார், அல்லாஹு தஆலா நபியை மன்னித்து விட்டான், அதை போன்று முஹாஜிர்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான், அன்சாரிகளை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். அல்லதீன தபஊஹு ஃபீ சாஅத்தில் உஸ்ரா, மார்க்கத்துக்கு எந்த சமயத்தில் எந்த இக்கட்டான கட்டங்களில் உதவி செய்ய வேண்டுமோ அந்த கட்டங்களிலே உதவிக்கரன் நீட்டினார்களே, அந்த நபித்தோழர்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை போன்று சூரா அன்பாலில் 74வது வசனத்தில் அல்லாஹு தஆலா வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வின் பாதையிலே ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து ஜிஹாது செய்தார்களோ, வல்லதீன ஆவோ வனசரு, அது மாத்திரமல்ல, அந்த ஜிஹாது செய்து அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக ஹிஜ்ரத் சென்றபோது அவர்களை அரவணைத்து வனசரு, அவர்களுக்கு உதவி செய்தார்களே, அவர்கள் உலாயிக்கஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மையான முஃமின்கள் அவர்கள்தான் என்று அல்லாஹ்வினால் ஒரு சமுதாயத்துக்கு சாட்சி சொல்லப்படுகின்ற ஒரு சமுதாயம் நபித்தோழர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், லஹும் மக்ஃபிரத்துன் வரிஸ்குன் கரீம், அல்லாஹு தஆலா அந்த சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? லஹும் மக்ஃபிரா, அல்லாஹுடைய மக்ஃபிரத் அவர்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா எந்த சமூகத்துக்கு அல்லாஹுடைய மக்ஃபிரத் இருக்கிறது என்று சொல்கிறான் என்றால் அந்த நபித்தோழர்களுக்கு அல்லாஹுடைய மக்ஃபிரத் இருக்கிறது, வரிஸ்குன் கரீம், கண்ணியமான ரிஸ்க்குகளும் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை போன்று அல்லாஹு தஆலா சூரா தௌபா 100வது வசனத்தில் அல்லாஹு தஆலா வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள், அதற்கு பின்னால் துணையாக நின்றவர்கள், அன்சாரிகளாக நின்றவர்கள், வல்லதீன தபஊஹு பிஹ்சான், வல்லதீன தபஊஹு பிஹ்சான், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த நபித்தோழர்களை மன தூய்மையாக பின்பற்றியவர்கள் என்று சொல்கிறான். இங்கே என்ன வார்த்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான் என்பதை பாருங்கள். அந்த நபித்தோழர்களை பின்பற்றியவர்கள் என்று சொல்கிறான், மன தூய்மையாக பின்பற்றியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்ததாகவும் அவர்களுக்கு சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். என அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனங்களை எல்லாம் நாம் சொல்லிவிட்டு ஒரு சிலர் நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கு இந்த வசனங்களிலே ஆதாரம் இல்லை என்று ஒருவன் சொல்வதாக இருந்தால் அவர் எப்படிப்பட்ட அறிஞனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மகானாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருக்கக்கூடிய இமாமாக இருந்தாலும் சரி, சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆ என்று சொல்கின்ற கொள்கையிலே இருப்பவர்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆ என்பவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சதஃப்தரிகு உம்மதி அலா 73 மில்லஹ், யூதர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும், அந்த 73 கூட்டங்களிலேயும் 72 கூட்டத்தினர்கள் நரகம் செல்வார்கள்.
அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றவர்கள், அவர்கள் ரசூலை ஏற்றவர்கள், குர்ஆனை ஏற்றவர்கள், ஹதீஸை ஏற்றவர்கள். அப்படி இருந்தும் என்னுடைய சமூகத்திலே 73 பேர்களிலே 72 பேர்கள் நரகம் செல்லுவார்கள். 73 கூட்டத்திலே 72 கூட்டம் நரகம் செல்லுவார்கள். இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியையும் சமூகத்துக்கு சமர்ப்பிக்கின்ற போது எவ்வளவு ஆழமாக அழகாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இறையச்சமுடையவனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் அழகாக எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? மா அன அலைஹில் யௌம அஸ்ஹாபி, சொர்க்கம் செல்லுகின்றவர்கள் யார் என்றால் நானும் இன்று என்னுடைய தோழர்களும் என்று இணைத்து சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ். நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியிலே இருக்கிறோமோ, எப்படிப்பட்ட கோட்பாட்டிலே இருக்கிறோமோ, எந்த அடிப்படையிலே இருக்கிறோமோ அந்த வழியில் இருப்பவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அகீதா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவின் அடிப்படையிலே நபித்தோழர்களை பின்பற்றுவது என்பதிலே ஒரு அடிப்படை இருக்கிறது. அதை நாம் எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை என்ன தெரியுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் சுன்னாவை ஏற்றுக்கொள்கிறோம். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மரபு வழி இருக்கிறது. நாங்கள் எந்த விதமான ஒரு மாற்று வழி இல்லாமல் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத். அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறோம். காரணம், இது அல்லாஹ்வுடைய வஹி என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம். சில சந்தர்ப்பங்களிலே நீங்கள் அல் குர்ஆனை பார்க்கின்ற போது எங்களுடைய சிந்தனைகள் ஏற்றுக்கொள்ளாத, எங்களுடைய சிந்தனைக்கு முரண்படுகின்ற மிக சிறந்த பல அடிப்படைகள் அந்த அல் குர்ஆனிலே காணப்படலாம். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த சமூகம் நெருப்பிலே போட்டதாக சொல்கிறான். அந்த காபிர்கள் நெருப்பிலே போட்டார்கள். போட்டபோது அல்லாஹு தஆலா ஓர்டர் போட்டான், யா நாரு கூனி பர்தன் வசலாமா, நெருப்பே நீ இப்ராஹீமை தீண்டக்கூடாது, இப்ராஹீமுக்கு சலாமாக நீ இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஓர்டர் போட்டான். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வரலாற்றிலே இந்த செய்தியை தவிர வேறு எங்காவது நெருப்பு சுடாது என்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா? நெருப்பு சுடும் என்பதைத்தான் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான் அந்த நெருப்பு சுடவில்லை என்று. உண்மையிலேயே அக்கலானியத்து கொண்டவர்கள், சிந்தனையை வைத்து குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்கின்றவர்கள், சிந்தனைக்கு பற்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றவர்கள் இந்த செய்தியை நிராகரிக்க வேண்டும். காரணம், இயற்கைக்கு முரணான செய்தி அல்லவா இது? இந்த செய்தியை எப்படி ஏற்றுக்கணும், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்களுடைய அறிவுக்கு முரணானது என்று சொன்னாலும் கூட நாங்கள் ஒரு யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த யதார்த்தம் என்ன தெரியுமா? ஃபஆலுல் லிமா யுரீத். அல்லாஹு தஆலா நாடியதை செய்கின்ற ஆற்றல் கொண்டவன். பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வுக்கு முன்னுதாரணம் தேவையில்லை. எதையும் எப்போதும் எப்படியும் ஆதாரம் இல்லாமல் செய்வான். உங்களை குத்த வேண்டும் என்பதற்கு எனக்குத்தான் கத்தி தேவை, ஆனால் உங்களை குத்த வேண்டும் என்பதற்கு இறைவனுக்கு கத்தியோ ஆயுதங்களோ தேவையில்லை. ஃபஆலுல் லிமா யுரீத். அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நெருப்புக்கு தீண்டுகின்ற ஆற்றலை கொடுத்த அல்லாஹ்வுக்கு சலாமத்தாக ஆக்குகின்ற ஆற்றலையும் கொடுக்க முடியும் என்று சொல்கின்ற அல்லாஹ்வுடைய பண்புகளோடு இணைத்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு செய்தி அல் குர்ஆனிலே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தாரையும் ஃபிரௌனின் படைகள் விரட்டிச் செல்கின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும்
கடலின் ஓரத்திலே மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு எங்கே ஓடுவது என்று சொல்கின்ற வழி தெரியவில்லை. அப்போது இன்ன ரப்பி சயஹ்தீன், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய ரப்பு, நான் ஈமான் கொண்ட ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்று சொல்கின்ற வார்த்தை அல்லாஹ்வின் அரசை தட்டியது. அல்லாஹ் ஓடர் போட்டார், மூசாவே ஃபத்ரிப் பிஅஸாக்கல் பஹர், நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய கையில் இருக்கக்கூடிய தடி சாதாரணமான தடி, மரத்திலிருந்து வெட்டப்பட்ட தடி, எந்த ஆயுதத்துக்கும் சமமான தடி அல்ல. இந்த தடியினால் கடலுக்கு அடி என்று ஓடர் போட்டான். ஓடர் போட்ட உடனேயே கடலில் 12 பாதைகள் தென்பட்டன. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 12 கூட்டத்தார்களும் அந்த கடலின் 12 பாதைகளால் போனார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, கடலை பிரிப்பதற்கு ஒரு தடி அல்லாஹ்வுக்கு போதும், கடலை பிரிப்பதற்கு ஒரு வார்த்தை போதும். ஆனால் ஒரு தடியினால் கடலை பிரிக்க முடியுமா? அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எங்களுடைய சிந்தனை ஏற்றுக்கொள்கிறதா? இதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். காரணம், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது வஹ்யை தவிர வேறு ஒன்றையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக சொல்ல மாட்டார்கள் என்று சொல்கின்ற அடிப்படையில், இப்படி நபித்தோழர்களை எந்த விதமான முகாந்தரமும் இல்லாமல், அடிப்படையும் இல்லாமல் நீங்கள் குர்ஆன் சுன்னாவை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ இப்படி நீங்கள் நபித்தோழர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ சுவர்க்கம் செல்லுகின்ற அந்த கூட்டத்துடைய நிலைப்பாடு இப்படி இல்லை. நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் நபித்தோழர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வது அல் குர்ஆன் சுன்னாவோடு சேர்த்து நாம் ஏற்றுக்கணும். அல் குர்ஆன் சுன்னாவோடு சேர்த்து நம்ம நபித்தோழர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் எனக்கும் சுவர்க்கம் செல்லலாம், உங்களுக்கும் சுவர்க்கம் செல்லலாம். எவன் ஒருவன் நான் குர்ஆன் சுன்னாவோடு சேர்த்து அந்த நபித்தோழர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர்கள் கருத்துக்களை புறக்கணிப்பேன் என்று இவன் நபித்தோழர்களை இழிவுபடுத்துகிறானோ அவன் உண்மையான பாதையில், சுவர்க்க பாதையில் செல்கின்றவன் அல்ல, அவன் வழிகேட்டிலே செல்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே நேரத்தில் நபித்தோழர்களை நாம் எப்படி குர்ஆனோடும் சுன்னாவோடும் சேர்த்து இணைத்து ஏற்றுக்கொள்வது என்று சொல்கின்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் எழலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள், எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இதை அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் நபித்தோழர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அலைஹிம் நஸலல் குர்ஆனு வஹும் அஅலமு பிதஅவீலி. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் நபித்தோழர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அலைஹிம் நஸலல் குர்ஆன், குர்ஆன் இறங்கியது எங்களுக்கல்ல அவர்களுக்குத்தான். குர்ஆன் இறங்கியது எங்களுக்கல்ல, யாருக்கு? அவங்களுக்கு தான் குர்ஆன் இறங்கிச்சு. வஹும் அஅலமு பிதஅவீலி, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கின்ற போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வந்து குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லவில்லை. ரசூல்லா எங்களிடத்தில் விளக்கம் சொல்லவில்லை. அந்த நபித்தோழர்களிடத்தில் தான் ரசூல்லா விளக்கம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, குர்ஆன் யாருக்கு இறங்கியது, எப்போது இறங்கியது, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, இந்த வசனத்தை எப்படி யூஸ் பண்ண வேண்டும், இந்த சட்டத்தை எப்படி அமுல்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள், தெரிந்தவர்கள் யார்? நம்மளா? நமக்கு முடியுமா? அந்த நபித்தோழர்களுக்குத்தான் ரசூல்லா பாடம் நடத்தினார்கள், சட்டத்தை நடத்தி காட்டினார்கள். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு இடத்திலே ஆக்சிடென்ட் நடைபெறுகிறது, விபத்து நடைபெறுகிறது. அந்த விபத்தை நம்மில் பலர் காணுகிறார்கள். நான் டிவியிலேயோ அல்லது ஏதோ ஒன்றிலேயோ போன்லேயோ பார்க்கிறேன். பார்த்து போட்டு இந்த விபத்து இப்படித்தான் நடந்தது என்று நான் சொல்வதை விட, நேரில் ஒரு மனிதன் பார்த்துவிட்டு இந்த வாகனம் இப்படி வந்தது, இங்கே இருந்து வந்தது, விபத்து இவ்வாறு நடைபெற்றது என்று ஒரு மனிதன் சொல்வதாக இருந்தால் நம்ம எதை ஏற்றுக்கொள்வோம்?
நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, அல்லது விபத்து நடந்த இடத்திலிருந்து ஒருவர் அந்த விஷயத்தை சொல்கிறார், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் அப்துல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் இறங்கிய சமூகம் அவர்கள், குர்ஆன் இறங்கியதை பார்த்தவர்கள், வஹ்யை நடைமுறைப்படுத்தியவர்கள், ரசூலுல்லாஹ் எவ்வாறு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை தெரிந்தவர்கள். உதாரணத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா. குர்ஆன் வசனம் இறங்குகிறது, நீங்கள் திருடன் திருடி இவர்களுடைய கைகளை நீங்கள் வெட்டுங்கள். அப்ப ஒரு மாப்பிள்ளையுடைய சாக்கிலிருந்து ஒரு பொம்பளை ஆய்ந்து திருடுறார், மனைவி கையை வெட்டலாமா? வாப்பட பொக்கட்டிலிருந்து மகன் திருடுறார், கையை வெட்டலாமா? ஒரு ஊசியை திருடுகிறான், கையை வெட்டலாமா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு சதம் பெருமதியான ஒரு பொருளை ஒருவன் திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை, நடைமுறைப்படுத்திய செய்தியை தெரிந்தவர்கள் இந்த செய்தியை, கையை வெட்டுவதை இப்படித்தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை சொல்லுகின்றவர்கள், விளக்கம் சொல்லுகின்றவர்கள் யார் தெரியுமா? அந்த நபித்தோழர்கள் தான். குர்ஆன் வசனத்தை பார்த்த உடனே நபித்தோழர்களுடைய விஷயத்தை விளங்கிக் கொள்ளாமல் இது ஆமானதா, பொதுவானதா, அல்லது எல்லோருக்கும் சொந்தமானதா, இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று எங்களுக்கு குர்ஆன் வசனத்தை பார்த்த உடனே எங்களுக்கு விளங்கலாது. அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, வஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத ஜில்தா. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விபச்சாரம் செய்தவன். இங்கே அலிஃப் லாமை வைத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். படித்தவர்களுக்கு தெரியும், இந்த வசனம் சம்பந்தப்பட்ட விபச்சாரம் செய்தவளுடைய விஷயத்தில் இந்த குர்ஆன் வசனம் இறங்குகிறது. இந்த குர்ஆன் வசனம் இறங்கிய உடனேயே இந்த குர்ஆன் வசனத்தை அமுல்படுத்தினார்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமுல்படுத்திய போது இந்த குர்ஆன் வசனம் அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதா, அல்லது பொதுவாக இந்த மக்கள் சமுதாயத்துக்கு சொந்தமானதா என்பதை தெளிவுபடுத்தியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதைவிட நான் உங்களுக்கு இரத்தின சுருக்கமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், இஸ்தவா அலல் அர்ஷ், இன்னல்லாஹ இஸ்தவா அலல் அர்ஷ். அல்லாஹ் தஆலா அர்ஷுக்கு மேலால் உயர்ந்து விட்டான். இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அர்ஷுக்கு மேலால் உயர்ந்து விட்டான். இதே சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு வசனம் பேசுகிறது, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. லைஸ கமித்லிஹி ஷைஉன். அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை. அல்லாஹு நூருஸ் ஸமாவாத்தி வல் அர்த். மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹுன் அல் மிஸ்பாஹு ஃபீ ஸுஜாஜா என்று சொல்கின்ற வசனத்தில் இறைவனுக்கு நீங்கள் உருவம் கற்பிக்காதீர்கள், இடத்தை சொல்லாதீர்கள், அவனுக்கு பக்கங்கள் திசைகள் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் அர்ஷுக்கு மேலால் உயர்ந்து விட்டான். இதை பார்க்கின்ற போது ஒரு கேள்வி எங்களுக்கு வரும். என்ன கேள்வி வரும்? அல்லாஹ்வுக்கு திசைகள் இல்லை, அல்லாஹ் எப்படி அர்ஷுக்கு மேலால் உயர்வான்? அல்லாஹ்வுக்கு இடம் தேவையில்லை, எப்படி அர்ஷுக்கு மேலால் அல்லாஹ் உயர்வான் என்று சொல்கின்ற ஒரு கேள்வி வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் யாருக்கு ஓதி காட்டினார்கள் தெரியுமா? முதலில் யாருக்கு ஓதி காட்டினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நபித்தோழர்களுக்கு ஓதி காட்டினார்கள். ஓதி காட்டி விளக்கம் கொடுத்தார்கள். இந்த குர்ஆன் வசனங்களை சொன்னார்கள். எனவே இறைவன் அவனுடைய ஜலாலியத்துக்கும் கண்ணியத்துக்கும் குதிரத்துக்கும் ஏற்றவாறு அவன் அர்ஷுக்கு மேலால் உயர்ந்து விட்டான். வமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா. மக்களே, இறைவனை சிந்திக்கக்கூடிய அளவு, அல்லாஹ்வின் ஆற்றல்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் குறைவாக அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நபித்தோழர்கள் எப்படி உயர்ந்து விட்டான் என்றோ, அல்லாஹ்வுக்கு இடம் தேவையா என்றோ, அல்லாஹ் அர்ஷுக்கு மேலால் எப்படி இருக்கிறான் என்றோ கேள்வி வைக்கவில்லை. இதனால் தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் தெரியுமா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அந்த காலம் நபித்தோழர்களுக்கு நெருக்கமான காலம். அந்த காலத்திலே இந்த பிரச்சனை எழும்புகிறது. எழும்பியதும்
ஒரு போய் கேட்கிறாரு, அல் இஸ்திவா இஸ்தவா அல் அர்ஷ், அல்லாஹ் அர்ஷுக்கு மேலால் உயர்ந்து விட்டான் என்று சொல்கிறானே, அதை எப்படி நம்ம விசுவாசம் கொள்வது என்று நான் வைத்த கேள்விகளின் அடிப்படையில் அந்த மனிதர் யார்கிட்ட கேட்கிறாரு தெரியுமா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கிட்ட கேட்கிறாரு. கேட்கும் பொழுது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அல் இஸ்திவாஉ மஅலூம், அல்லாஹ் அர்ஷுக்கு மேலால் உயர்ந்திருக்கிறான், அவனுடைய ஜலாலியத்துக்கும் குதரத்துக்கும் ஏற்றவாறு உதாரணங்கள் படைப்பினங்களுக்கு அவன் உமைகள் இல்லாமல் அவன் உயர்ந்திருக்கிறான், இதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இதுதான் நபித்தோழர்களுடைய அகீதா. இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. அல் இஸ்திவாஉ மஅலூமுன் வல் கைஃபு மஜ்ஹூலுன், எப்படி அல்லாஹ் அரசுக்கு மேலால் இருக்கிறான் என்று சொல்லுகின்ற செய்தி எங்களுக்கு தெரியாது, அந்த அறிவு எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த கேள்வி நபித்தோழர்கள் கேட்கவில்லை, இந்த கேள்வி சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கவில்லை, நீங்கள் கேட்கின்ற கேள்வி பித்ஆவான புதுமையான ஒரு கேள்வி என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஃபஹமுஸ் சஹாபா, சஹாபாக்கள் விளங்கிய விளக்கத்தை விளங்கிக் கொள்வது இருக்கிறது, இதுதான் இஸ்லாம். நாங்கள் சஹாபாக்கள் விளங்கியதை விளங்க மாட்டோம், சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒருவன் பிடிவாதம் பிடித்தால் அவன் தனது சிந்தனைக்கு சஹாபாக்களை தட்டிவிட்டு தன் சிந்தனையை வைத்து மார்க்கத்தை பார்க்கிறான். இதே சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்படுகிறது. இந்த செய்தியை நபித்தோழர்கள் ஏற்றுக்கிறாங்க. இதனால்தான் உருவாவின் வழியாக இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட செய்தி வருகிறது. இந்த செய்தியை சமூக அரங்கிலே எப்படி இவர்கள் வைத்தார்கள்? பெருமானார் சூனியம் செய்யப்பட்டார்களா? சூனியம் செய்யப்பட்டால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி மாற்றி சொல்வாங்களே, பொம்புலேட்ட போனதை கூட ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்கண்டா வஹியை மறக்க மாட்டார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, வஹியை மறக்க மாட்டார்கள், வஹியை மறக்க மாட்டார்கள். வஹியை மறக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் வஹிக்கு ஏற்படுத்தவில்லை. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க சொல்றது மாதிரி, அவங்க பைத்தியம் பிடிச்சது மாதிரி சூனியத்தை சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான வேடுகளை பாவிப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டாலும் அல்லாஹ் வஹியை ரசூலிடமிருந்து பாதுகாக்கிறான், நாங்களே பாதுகாக்கிறோம். இதை போன்று இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் தான் குர்ஆன் வசனங்களை கொண்டு வருகிறோம், நாங்கள் தான் மாற்றுகிறோம். இதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் மாற்றுகிறோம் என்றால் நத்தி பிஹைரின் மின்ஹா வ மிஸ்லிஹா, அந்த குர்ஆன் வசனத்தை போன்று இன்னும் ஒரு வசனத்தையும் அல்லது அதைவிட சிறந்த வசனத்தையும் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஒப்புதல் கொடுக்கிறான் என்றால், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் செய்யப்பட்ட நிலையில் அல்ல, ஒரு பைத்தியமான நிலையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அந்த நிலையில் இருந்தால் வஹிக்கு இந்த சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. எனவே ரசூலுல்லாஹ் பொம்புலட்ட போனது மறந்தாங்க. பொம்புலட்ட போனது வஹியா? பொம்புலட்ட ரசூலுல்லாஹ் போறது வஹியா? மனைவிட்ட போறது வஹி அல்ல. உலக விஷயத்தில் மறந்தாலும் மார்க்க விஷயத்தில் வஹீடு விஷயத்தில் மறக்க மாட்டார்கள். நபித்தோழர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இவன் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நான் எல்லாத்தையும் மார்க்கத்தில் அறிவோடு பார்ப்பேன், அல்லாஹ்வை பாரு அறிவோட. அன்புக்குரிய சகோதரர்களே, இல்முல் கைப் என்பது அறிவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத பகுதி. கபரில் வேதனை என்பது இல்முல் கைப் சம்பந்தம் இல்லாத பகுதி. அதை போன்று பாருங்கள், இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். நபித்தோழர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்திதான் அல்லாஹு தஆலா அடிவானத்திலே ஒவ்வொரு நாளும் இறங்குகிறான். இறங்கி அடியார்களிடத்திலே இஸ்திக்பாருக்காக துஆ செய்வதற்காக அல்லாஹு தஆலா கேட்கிறான். இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி எப்படி மறுத்தாங்க தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அன்றைய காலத்தில் சொன்னா சரி, உலகத்தை பற்றி தெரியாது, இன்று உலகம் சுத்தன்னு சுத்தி கொண்டிருக்கிறது. எனவே என்னாலும் இந்த அடிவானத்தில் ஒவ்வொரு நாட்டிலேயும் அடிவானம் ஒவ்வொரு காலை பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு ஏற இறங்குற அதை கீழிக்கக்கூடிய வேலையா என்று தங்களுடைய சிந்தனையை வைத்து
அல்லாஹ்வுடைய நுசூலை இறங்குவதை கற்பனை செய்த இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை அறிஞர்கள் என்று சொல்கின்ற வட்டத்திலே சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிலர்களை பார்க்கிறோம். நபித்தோழர்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? இதனுடைய விளைவுகள் எல்லாம் நபித்தோழர்களை தட்டியதால் அவர்கள் விளங்கியதை நாங்கள் விளங்க மாட்டோம், அவர்கள் எங்களை விட சாதாரணமானவர்கள் என்று இவன் தட்டிவிடுகிறானோ அப்படிப்பட்டவனுக்கு இந்த வழிகேடுகள் உருவாகும். அவன் வழிகேட்டிலே செல்வான். அவனுக்கு ஷிர்க்கை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், வழிகேடுகளை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிப்பான். நபித்தோழர்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய விஷயம். அல்லாஹ் எப்படி இறங்குகிறான் என்று சொல்வதைத்தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர எப்படி இறங்குகிறான், எப்போது இறங்குகிறான், அரசியல் ரப்பு எப்படி இருக்கிறான் என்று கேட்க இயலாத மாதிரி அல்லாஹு தஆலா ஜலாலியத்துக்கும் குதரத்துக்கும் அடிப்படையிலே அதை இறங்குகிறான். இல்முல் கைபோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று நபித்தோழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் சரியான அகீதா. இந்த அகீதாவை பிடித்துக் கொள்ளுங்கள். நபித்தோழர்களை குர்ஆனோடும் சுன்னாவோடும் இணைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை அல்லாஹ் பொருந்து கொண்ட சமூகம் என்று சொல்கிறான், ரஹமத்து செய்யப்பட்ட சமூகம் என்று சொல்கிறான், அவர்களுக்கு மக்ஃபிரத் இருக்கிறது என்று சொல்கிறான். அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தின் மீது அன்பு கொண்டதாக சொல்கிறான். மார்க்கத்தை மாற்றியமைக்காத உறுதி கொண்டவர்கள் என்ற அந்த சமூகத்தை பல்வேறு இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே நபித்தோழர்களை வைக்கக்கூடிய இடத்தில் வைப்போம், தரக்குறைவாக பேச மாட்டோம், அவர்களை எடுத்தெறிந்து பேச மாட்டோம். அவர்கள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அடுத்தபடியாக மூலாதாரங்களை விளங்குவதற்கு எங்களுக்கு ஆதாரமாக இருந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வோம். இந்த கொள்கைதான் எங்களை சொர்க்கத்துக்கு ஈட்டிச் செல்லக்கூடிய கொள்கை என்பதை புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் எல்லோருக்கும் அருள் செய்வானார். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே சந்தர்ப்பத்திலே நபித்தோழர்கள் தவறு செய்வார்களா என்று கேட்டால் தவறு செய்வார்கள். காரணம், அவர்களும் மனிதர்கள். அவருடைய காலத்திலும் மாயிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் விபச்சாரம் செஞ்சார், திருடக்கூடியவர்கள் இருந்தார்கள், மது அருந்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். அப்போ அதை வைத்து எங்களுடைய சமூகத்தை எப்படி பார்க்கும் பொழுது அந்த சமூகத்தில் ஒருவர் இருவர் தான் இருந்தார்கள். எங்கட சமூகத்தில் 1,00,000 பேர் இருப்பாங்க. அப்போ நபித்தோழர்கள் தவறு செய்வார்கள் என்பதை எங்களுடைய சமூகத்தோடு இணைத்து ஒருவன் பார்த்து அவர்களுக்கும் தவறு நடக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனில் இருக்கக்கூடிய சில அத்தியாயங்களை, ஸ்கூல் சூறாக்களை குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனம் இல்லை என்று சொன்னார்கள். அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. அதை போன்று ருக்குவுக்கு செல்லும் பொழுது எங்களை போன்று முட்டங்கால்களிலே கைகளை வைத்துக் கொள்ளாமல் கையை இப்படி வைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடைக்கு இடையே வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி சுக்கு செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சில செய்திகளை வைத்துக்கொண்டு நபித்தோழர்களை விமர்சிப்பதும் தரக்குறைவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு சமூகத்துக்கு ஆதாரங்களை காட்டி கொடுத்து சமூகத்துடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய மனங்களில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை குழப்புவதும் மிக பெரும் பாவம். உதாரணத்துக்கு எனக்குள்ள ஒரு பிள்ளை இருக்கிறார். பிள்ளை ஒரு தவறு செய்கிறது. அதே தவறை என்னுடைய தம்பி செய்கிறான். அதே தவறை என்னுடைய வாப்பா செய்கிறார். அப்போ என்னுடைய வாப்பா செய்யும் பொழுது என்னுடைய பிள்ளையை நான் எப்படி தண்டிக்கிறேனோ அதை போன்று என்னுடைய தம்பியை, சகோதரனை தண்டிக்க மாட்டேன். சகோதரத்தில் நடந்து கொள்வதைப் போல வாப்பாட்ட நடந்து கொள்ள மாட்டேன். அதை போன்று நாட்டு ஜனாதிபதி ஒரு தவறை செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய தவறை சுட்டி எத்தனை கண்ணியம், அவர் கூட்டங்கள் எத்தனை இடத்துல அவரை போய் சந்திக்கணும், எத்தனை மன்றங்களை சந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நிலையில் இவர்கள் எல்லோரையும் விட அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த சமூகமாக இருக்கக்கூடிய நபித்தோர்களுக்கு மத்தியிலே வருகின்ற தவறுகளை நாம் சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கிறது. இதைத்தான் சரியா சொல்கிறது. இதனால் தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்ட சமூகத்தை அவர்களின் தவறுகளை பேசும்போது ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களையும் மன்னித்து, வலி இஹ்வானில் லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்ட இந்த சமூகத்தையும் நீ மன்னிப்பாயாக என்று கேட்டுவிட்டு அதை சமூகத்திலே சொல்ல வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது.
அந்த பகுதியிலே சொல்லி அகீதாவுக்கு முரணில்லாமல் அவருடைய கண்ணியத்தின் குறைபாட்டை ஏற்படுத்தி விடாமல் நாங்கள் நடந்து கொள்வதில் தான் அல்லாஹு தாலா அந்த சமூகத்தை கண்ணியப்படுத்துவதில் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். இதனால் தான் வயத்தபி கைர சபீல் முஃமினீன், நீங்கள் சஹாபாக்கள் சென்ற பாதையில் அவர்கள் செய்த தியாகத்தை, அவர்கள் குர்ஆனை விளங்கிய அடிப்படையில், சுன்னாவை விளங்கிய அடிப்படையில் உங்களை விட விளக்கமுள்ளவர்கள், அந்த முறையைத்தான் நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற போதுதான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி வாழாதவர்களை நரகத்தில் வனுஸ்லிஹி ஜஹன்னம வஸாஅத் மஸீரா, அவர்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே ஷரீஆவில் ஒரு முக்கியமான பகுதியாக நபித்தோழர்களுடைய இந்த பகுதி இருக்கிறது. அந்த பகுதியை ஏற்று கண்ணியம் செய்து மார்க்க ஷரியாவிலே எந்த அடிப்படையில் அவர்களை வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அந்த அடிப்படையில் வைத்து ஈமான் கொண்டு வாழுகின்ற ஒரு சமூகமாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருடைய பாவத்தையும் பெற்றோர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.